பணக்கம் போடு 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 ஏஜே காலேஜுக்கு பணக்கத்தை போடு. எங்க கிட்ட தானே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய இருக்கு. உனக்கு சொல்லி தரதான் பெஸ்ட் ஸ்டாஃப் இருக்கு. இங்க அட்மிஷன் போடுறியா இல்ல லைஃப் தொலைக்க போறியா? இங்க அட்மிஷன் போடுறியா லைஃப் தொலைக்க போறியா? இங்க அட்மிஷன் போடுறியா லைஃப் தொலைக்க போறியா? அட்மிஷன் போடு 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 நிலத்தை வித்து அட்மிஷன் போடு. குமார் டார்கெட்லாம் சரியா வந்து அச்சீவ் பண்ற மாதிரி தெரியல எனக்கு சார். இல்ல சார் நேற்று சங்கராபுரம் ஏரிக்கு போனேன். அங்க 2 பசங்களை பிடிச்சேன் சார். அவங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி சொல்லிட்டாங்க சார். ஸோ 2 பேர்லாம் இப்போ 5 to 10 வாங்கிட்டோம். சரி ஓகே சார். ஓகே குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். வர சொல்லியிருந்தீங்களே சார். யார் நீங்க யாரு? நியூ ஃபேக்கல்டி சார் ஜாயினிங். ஓ ஓகே 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 ஓகே. நாளைக்கு தானே வர சொல்லியிருந்தோங்களே? ஆமாம் சார் அதான் ஏதோ வர சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம் இன்னைக்கு முக்கியமான ஒர்க் இருக்குல்ல குமார்? ஆமாம் சார் முக்கியமான ஒர்க். இதில் என்ன இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சார் ஆக்சுவலாக நான் வந்து தெர்மோடைனமிக்ஸில் வந்து எக்ஸ்பர்ட் சார். அதுக்குன்னு சில இல்லை புரியல ஏதோ கேட்டிங்களே. அதாவது இந்த கடத்தல் வண்டி இருக்குல்ல ஆம்னி. ஆம்னியா சார்? ஆம்னி. ஊரில் டிராக்டர் ஓட்டிருக்கேன் பழக்கம் இருக்கு சார் அதனால. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கார்த்திகேயன் வரல இல்லை வர சோப்பா இவரை ப்ளேஸ் பண்ணிருக்கேன். ஓகே சார் சரி பார்த்துட்டு நான் சார் சார் போகிறேன் வாங்க சார். சார் இப்போ நம்ம எங்கே சார் போயிட்டு இருக்கோம்? எனக்கு ஒன்றும் புரியல சார். சரி சார் என் பேர் ஹரி சார். ஹரி ஒரு காலேஜ் நம்ம நடக்கணும் நமக்கு என்ன தேவை? காலேஜ் நடக்கணும் ரன் ஆகணும்னா கரண்ட் தேவை. கரண்டா? நீலாம் என்னதான் படிச்சு வாத்தியார் அணியோ இது என்ன டைம்யா? மணி ஒரு 12:30 இருக்கும் சார். ஐயோ யப்பா யோ இது அட்மிஷன் டைம்யா. ஆமாம் ஆமாம் நம்ம காலேஜ் நடக்கணும்னா நமக்கு வந்து பசங்க தேவை. கண்டிப்பாக சார். ஊரா இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஊர்ல இருக்கிற சுத்திட்டு இருக்கிற பசங்கள்லாம் பிடிச்சி அட்மிஷன் நம்ம தான் தேத்திட்டு வரணும். உங்க ஆள் பிடிக்கிறதா வேலையே. என்ன சார் சொல்றீங்க? தெர்மோடைனமிக்ஸ்ல நான் கோல்டு மெடலிஸ்ட் சார். நான் எதுக்கு சார் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்? யோ என்ன கோல்டு மெடலிஸ்ட்? நான் தான் பேரு கோல்டு மெடலிஸ்ட். இதெல்லாம் பார்த்த வேலைக்கு ஆகுமா? சார் எழுதிட்டு போறோம் சார். யோ எல்லாம் உனக்கு தெரியா? தூங்குற மாதிரி நடிச்சு நம்ம என்ன பேசுமாலாம் கேட்டு தான் இருக்கான். நடிக்கிறாயா? ஆல்ரெடி ஆக்டிங் கிளாஸ்லாம் போயிட்டு இருக்குது இது. சார் 2 days சேலரி டேட் இருக்கு. ஓகே சார் ஓகே சார். பேசலாம் மறந்துருப்பா. எனக்கு என்னமோ கொள்ளக்கடத்தல் கும்பலில் வேலை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது சார். இந்த வண்டியில் சார் எங்க சார் அர்ஜென்ட்டா போறாரு? ஒண்ணுக்கு எதுவும் போறாரா? ஒண்ணுக்கெல்லாம் போல. அங்க ஒரு பையன் நின்னா பாத்தியா? ஆமா அவனை புடிச்சு தூக்கிட்டு போயிருக்காரு. ஒண்டாரு ஐயோ சார் எனக்கு பயமா இருக்கு சார். சார் வேணாம் சார் இதெல்லாம். சார் 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 அது தெருமா போலீஸ் சார் பிடி சார். நம்ம அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ்ல வாழை மரம்லாம் கட்டிட்டீங்களா? கட்டிச்சா நல்லா வந்து கல்யாண வீடு மாதிரி இருக்கணும். கண்டிப்பா சார். வர வர பீப்புள்ஸ்க்குலாம் வந்து என்ன கொடுக்கணும்? அந்த கிர்னி பழம் தர்பூசணி ஜூஸ்லாம் வரும்போது கொடுங்க. கேக்கு இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்க? ஐயா எதுவும் மறந்துடாதியா? இருக்குப்பா. சரியா அப்போ திரும்பி போக முடியாது ஊருக்கு. இருக்கு சார். இது அட்மிஷனுக்கு வந்திருக்கோம் சார். வாங்க வணக்கங்க. வணக்கம் வணக்கம் சார். தம்பிங்களா? தம்பிக்கு தான் சார். பேர் என்ன சார்? ஹரிகரன் சார். ஹரிகரனுங்களா? சார் நம்ம கிட்ட மெக்கானிக்கல் ஏரோநாட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் அனைத்து வகையான இருக்கு இருக்கு இருக்கு. அதான் என்னப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் செம டிமாண்ட் சார். அப்படிங்களா? மெக்கானிக்கல் டவுன் ஆயிடுச்சு. பயங்கர டிமாண்ட் இருக்கு. சரிங்க சரிங்க சார் சரிங்க சார். உங்க பையன் 3 வருஷம் சேர்த்தா 3 வருஷம் வேலைக்கு போயிடும் சார். அப்படிங்களா சார்? 50 ரூபாய் சம்பளம். அதுதான் சார் வேணும் சார். அப்புறம் இந்த நோடி ஃபார்ம் வந்து அந்த டேபிள்ல ஒரு மேடம் உட்கார்ந்து கடை போட்டு அந்த டேபிள்ல சார் அவங்கள போய் கொடுத்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி எப்படி சார் எப்படி வேணா சார் என் கூட வாங்க நாங்களும் விட்டு போறோம். தம்பி என்னப்பா இது ஃபார்ம் ஃபில் பண்ணும்பா. பேர்லாம் கரெக்டா எழுதுப்பாங்க. பேனா எடுத்துட்டு பேனா இல்லையா? ஏடா படிக்கிற பிள்ளை பேனா எல்லாம் மாறலாமா? சார் கொல்ல சார் வரங்களா சார்? நான் தான். நீ பேனா கேட்டீங்களா? ஆமா ஆமா சார். பாஞ்சு வந்து கொடுத்தா சார். ஐயோ நின்னுக்கிட்டு சார் பேர் போடல. இப்ப பரவாயில்லை சார். ஐயா பரவாயில்லைங்கயா சார். எழுதிட்டு நம்ம ஜூஸ் எடுத்து சார். ஜூஸ் வேணாம் வேணாம் சார். சொன்ன கேளுங்க சார். சார் என்னடா ஹாஸ்டல் சாப்பிட நல்லா தானே இருக்கு? இதே மாதிரி தான் டெய்லி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா சரியா. வணக்கம் சார். வணக்கம். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டுட்டு பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா அப்படிங்களா சார்? சார் பேனா அந்த பேனா சார் சார் அது 80,000 ரூபா பணத்துக்கு சார். சரிங்க சார். ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 3 மாதத்தில் கட்டிடுறேன் சார். நான் அது கொடுக்குறேன்னு நான் எழுதிடுறேன் சார். 3 மாதத்தில் கட்டிட்டு சரியாப்பா? சரி இந்த கையெழுத்து போட்டால் முடிச்சிட்டேன் சார். போட்டாச்சு சார். அப்புறம் ஜோதி அந்த பேரண்ட்ஸ்லாம் வராங்க. இது கிளாஸ் எங்கே போகணும் கேட்பையா? எக்ஸ்கியூஸ் சார். இந்த சிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் இந்த பக்கம் சார். நான் அப்படியே லெஃப்ட்டில் போய் அங்கே நிற்கிறேன். இந்த பக்கம் சார் சார் இந்த தம்பி
சொல்லிட்டே இருக்க சும்மா பேசிட்டு இருக்கா போயா போயா என்ன திட்டுறீங்க கையெழுத்து போடுற வரைக்கும் ஒரு மாதிரி பேசுறீங்க இப்ப என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரை வந்து ஒரு ஊர்நாட்டம் கேட்டுட்டு இருக்கா பாத்துட்டு இருக்க போயிட்டு என்ன போறியா தம்பி பணியில நிக்காத மணி இது என்ன பாட்டுன்னு சொல்லு நீ ஹாய்டா தம்பி யாரு இது என்ன தர்மராஜ் சார் மெசேஜ் பண்ணிருக்காரு இவர் நமக்கு மெசேஜ் எல்லாம் பண்ண மாட்டாரு ஹாய் சார் ஹாய்டாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சம்பந்தமா பேசுறாரு இவர் இப்படிலாம் பேச மாட்டாரு சார் நல்லா இருக்கேன் சார் அப்புறம் என்ன டீப்ல இருக்கிறது உன் தம்பியா இவ்வளவு சின்ன பையனா இருக்கான் என்ன சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு தர்மராஜ் சார் இப்படிலாம் பேச மாட்டாரு சார் அது என் தம்பி இல்ல சார் நான் தான் சார் நீயாடாப்பா அது நல்லா துரு நல்லா பப்ளி மாஸ் மாதிரி இருப்ப இப்படி அழைச்சிட்ட சத்தியமா சொல்றேன் இது நம்ம சாரே கிடையாது வேற ஒன்றும் நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனா வாய்ஸ் அவன மாதிரியே இருக்கு சார் அதெல்லாம் இல்லை சார் நான் அப்படிதான் சார் இருக்கேன் சரிடாப்பா உடம்பு நல்லா பார்த்துக்கோ அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் நம்ம ஊரில் இந்த 12th முடிச்ச பசங்க சும்மா தானே இருப்பானுங்க இருக்காங்க சார் ஏன் சார் என்னாச்சு சார் அது ஒன்றும் இல்லைப்பா உங்களுக்கு காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஊரில் யாராவது பசங்க 12th முடிச்சுட்டு அப்படியே ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு 4-5 பேரை நம்ம காலேஜுக்கு அப்படியே சேர்த்து விட்டுருப்பா ஓ அட்மிஷனா சார் 5 அட்மிஷன் ஆள் பிடிக்கிறது ஓ அதானே நான் என்ன நம்ம சாருக்கு திடீர்னு இவ்வளவு பாசமாச்சு ஏன்னா தர்மராஜ் அப்படின்னு பேரை கேட்டாலே அப்படி காலேஜே அதிரும்ல சார் இந்த கிங் மேக்கர் அவர் வந்து என்னடா இவ்வளவு பாசமா பேசுறாரு அப்படின்னு நினைச்சு பார்த்தா அட்மிஷன் புரியுது சார் நான் ட்ரை பண்ணேன் சார் உங்களுக்கும் பொழப்பு ஒண்ணும் இல்ல 10,000 ரூபாயா கிங் மேக்கரான்னு பார்த்தா 10,000 ரூபா தான் கடைசியில பெரிய ஆளா தெரியுது சரி அதனால தான் அந்த பக்கம் போலான்னு பார்த்தேன் பார்த்து ஏதாவது சேர்த்து விட்டீங்கன்னா உனக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்றேன்ப்பா ஓகே சார் நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சொல்றேன் அக்கௌண்ட்ல ஒரு 100 ரூபா தான் போட்டு விடுங்க பெட்ரோல் செலவுக்கு ஆகும்ல எதுக்கு 100 ரூபா என்ன சார் கேட்டீங்க எதுக்கு 100 ரூபாயா ஓ அந்த அட்மிஷன் ப்ராசஸ் கேக்குறியா ஓகேப்பா 100 ரூபா 150 ரூபா போட்டு விடுறேன் 150 ரூபா பார்த்தா சார் 200 ரூபாய் போட்டு விட்டுருங்க ஹலோ ஹரி அந்த அட்மிஷன் சொல்லிருந்தேன் ஐயா நசன்னு இருங்க சார் வந்தா நானே கூப்பிடுறேன் சார் வைங்க சார் வேலையில இருக்கேன் ரஃபலோ அந்த அட்மிஷன் சொல்லியிருந்தேனேப்பா சார் ஒரு நாளைக்கு 4 தடவை கூப்பிடுறீங்க சார் எவனும் இன்ஜினியரிங் வர மாட்டான் சார் ஹலோ வைங்க சார் நான் அப்புறம் பேசுறேன் சரி ஹலோ தம்பி எப்பா எனக்கு கேக்குதுப்பா ஹலோ தம்பி டேய் ஒரு 2 அட்மிஷனாவது முடிச்சு கொடுறாப்பா தம்பி இன்னும் ஒண்ணுடா உன்னியோட டார்கெட் முடிச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் தர்மராஜா இருந்த என்ன அட்மிஷன் தர்மராஜன் பேரே மாத்த வச்சிட்டானுங்களே சரி ஆஹா டைம் ஆயிடுச்சு இன்னும் 2 அட்மிஷன் பிடிக்கணுமே இப்போ வேற கால் பண்ணுவாரு ஹலோ அம்மா ரேவதி highest admission classing award goes to Ajit Prem Kumar sir computer science department சார் அஜித் பிரேம் குமார் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி மேடை கலைக்கிறோம் கமால் சார் சார் எனக்கு ஒன்றும் புரியல நானும் பெட்ரோலை போட்டு சொந்த வண்டி எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு அட்மிஷன் கூட பிடிக்கும்ல சார் எப்படி சார் ஒரு மாசத்துல 25 அட்மிஷன் சும்மா உட்கார்ந்த இடத்துல எப்படி சார் சுத்தமா புரியல சார் சில பேரோட புலம்பல்கள் என் காதுக்கு வந்துச்சு நீங்களாம் நினைக்கிறீங்க இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணம் என்னோட கால் இல்லை அதுக்கெல்லாம் காரணம் ஒரு ஆள் அதாவது என்னை இந்த மாதிரி ஒரு மேடைக்கு ஏற்றி நிற்க வச்சுட்டு அவரு நேரம் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு குளிர்ல ஒரு பனியில ஒரு வெயில்ல எனக்காக உட்கார்ந்துருக்காரு அவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல எனவே இந்த அவார்டை நான் வந்து அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் நன்றி அவ்வளவுதான் நன்றி வாட்ச்மேன் அட்மிஷன் பண்ணோம் எங்க இருக்கு அட்மிஷன் ரூம் அட்மிஷனா ஆமா நேரா போயிட்டு ரைட் எடுத்தீனா அஜித் சார்னு ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட போய் கேளு இல்லையே ஹரி சார் தானே பார்க்கணும் தாங்க ஹரி சார் ஐடி கார்டு டிபார்ட்மெண்ட் சார்யா அட்மிஷனுக்கு வந்து அஜித் சார் தான் நேரா போய் ரைட் எடு அங்க போயிட்டு அட்மிஷன் நாட் விடுன்னு சொல்லி அவரே பார்த்துப்பாரு சரி ஓகே இந்த பில்லர் பக்கத்துல ரைட் தானே ஆமா அங்கதான் ஏய் வாடா தம்பி வழி தெரியாம தெரியாதீங்க கரெக்டா போங்க அடுத்த அட்மிஷன் ரெடி ஈவினிங் 6 மணி பிரபா ஒயின் ஷாப்பு லெமன் பக்காடி நெத்திலி கருவாடு தேங்க்யூ சார் அண்ணா எனக்கு ஒரு சிம் கொடுங்க ஃப்ரீ சிம் தானே ஆமா ஃப்ரீ சிம் தான் சார் எனக்கு ஒரு சிம் கொடுங்க ஓகே சார் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கொடுங்க ஆதார் கார்டு ரெண்டுமே இருக்கா சார் ஓகே என்ன சார் உங்க ஃபேமிலியில வந்து இப்போ காலேஜ் சேர்ற பசங்க யாரும் இல்லையா சார் ஆமா சார் எல்லாம் சேர்ந்து படிச்சு இப்போ 3rd இயர் ஃபைனல் இயர் போயிட்டாங்க சார் பெரிய ஆயிட்டாங்க சரி சார் காலேஜ் சேர்ற பசங்க யாரும் இல்லை யாரும் இல்லை சார் சரிங்க சார்
சிம் எனக்கு தான். சிம் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது சார் நம்ம எலிஜிபிள் இல்லையா? ஆமா சார். ஏன் சார் ஆதார் கார்டு ரேஷன் கார்டுக்குன்னு சொல்லுங்க, ஓட்டர் ஐடி எடுத்து வந்துடுறேன். இல்ல சார் உங்களுக்கு அந்த எலிஜிபிள் கிடையாது, வர மாட்டேங்குது, எரர் அடிக்குது பாருங்க சார். இல்ல சார் கிடையாது சார் உங்களுக்கு எரர் சிம் அடிக்குது. ஃப்ரீ தானே? வாங்க சார் 5G எடுக்குங்களா? 5G எடுக்கும் சார் 5G. சரி என்னென்ன வேணும்? இது ஆதார் கார்டு இன்னும் ரேஷன் கார்டு கொடுங்க சார். சார் சிவசுப்ரமணியன் உங்க என் தம்பியா? சரிங்க சார் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. ஓகே சார் உங்களுக்கு சிம் உண்டு, கைரேகை வச்சு விட்டுருங்க சார். 12 முடிஞ்சு சும்மா வீட்டில் தான் சார். அப்படியா? சரிங்க சார். இது தம்பி எங்க சேர்த்து விடுறீங்க? தம்பி இன்னும் ஐடியா இல்லை சார், எதுவும் பார்க்கணும் ஏதாவது காலேஜ். ஏன் சார் ஐடியா இல்லை? திருச்சியில் ஏஜே காலேஜ் இருக்குல்ல சார்? ஏஜே காலேஜா? ஆமா சார், கோச்சிங் பயங்கரமா இருக்கு, ஃப்ளைட் இருக்கு, ஃப்ளைட் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க சார். அப்படியா? ஆமா சார், ஃபீஸுமே வருஷத்துக்கு ரொம்ப கம்மி இல்லை. ஆமா சார், ட்ரை பண்ணுங்க. என்னன்னு பார்க்கலாம் சார், கேட்டு பார்க்குறேன். அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு பார்த்துட்டு கேட்குறேன். போடுங்க, ட்ரை பண்ணலாம், அட்மிஷன் போட்டு பாருங்க சார். சரி. நான் அட்மிஷன் போடும்போது யார் மூலியமா வந்து என்கிட்ட தீபன் சொல்லுங்க சார். தீபனா? ஆமா. சரி ஓகே சார். அதுல கார்டுல என் நம்பர் இருக்கு, எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே. சிம் எப்போ ஆக்டிவேட் ஆகும்? ஒரு நாள் ஆக்டிவேட் ஆகும் சார். அப்படியா? அட்மிஷன் அட்மிஷன் கண்டிப்பா. அவர் யார் சார், உங்க ஸ்டாஃபா? ஸ்டாஃப் இல்ல சார், நீங்க பாருங்க அட்மிஷன் என்னன்னு பாருங்க. சிம் வைக்கல, அட்மிஷனுக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்க சார். நீங்க இல்ல சார், நீங்க போங்க, கூப்பிடாடா. முன்னாடிலாம் சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி உங்க பையனை இங்க காலேஜில் சேர்த்து விடுங்க, அங்க சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இப்போ என்னடானா நாய் பிடிக்கிற மாதிரி ஊருக்கு போறமா ஒரு கொடையை போட்டு உட்காந்துட்டு வரவும் போறவங்களாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்ல? நிறுத்துங்கயா, திட்டுங்க. நீ ஏன் பாத்துக்கிட்டு திட்டியா? கெட்ட வார்த்தை திட்டியா? பாய முடிய சொன்னா திட்டுவியா? அப்படியே சும்மா எல்லாம் திட்டுறீங்களா? ஒரு காலத்தெல்லாம் ஏன் பசங்க படிக்கல, ஏன் ரிசல்ட் வரல அப்படின்னு கேட்பாங்க. இப்ப என்னன்னா ஏன் அட்மிஷன் வரல, ஏன் அட்மிஷன் குறையுதுன்னு கேக்குறாங்க. மாசம் ஆனா 5 அட்மிஷன் டார்கெட் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வைக்கிறாங்க. முடியல சார், எங்களால முடியல சார், அதனாலதான் கொட்டையை போட்டு உட்காந்துருக்கோம் சார். இது நிலைமை நினைச்சாலும் பரிதாபமா தான் சார் இருக்கு. அட்மிஷன் போட்டு விடுங்க சார். யோ நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு, போங்க என்கிட்ட. சார் அட்மிஷன் ஆனதான் என் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். யோ யாருன்னே தெரியல, என் தம்பி எதுக்கு நான் சேர்த்து விடணும்? இல்ல சார், நீங்க அட்மிஷன் போடுறது சொன்னீங்க சார். முடியாது, எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. வேணாம், காலேஜே வேணாம். என் தம்பி ஆர்ட்ஸ்ல சேர்த்துக்கிறேன். சார் போயா சார், முடியுது சார் உங்களால. இந்த பக்கம் தான் வருவான். டேய் தம்பி, ஒரு டார்கெட் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, அதை நீ கருத்துட்ட. இந்த பக்கம் நீ வர முடியாது, இங்க தான் உட்கார்ந்துப்ப. எஸ் கெட் இன். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். என்னாச்சு, சாணிக்கு முடிச்சிட்டீங்களா? ஏன் கால் தச்சிட்டே வரீங்க சார்? வயல்ல வேலை செய்யறேன் சார், அது கால் ஆயிடுச்சு. ஓகே சார், ஓகே. உட்காருங்க சார். என்ன சார், எப்படி காலேஜ்லாம் பார்த்துட்டீங்களா? பார்த்து சார் இருக்கு சார். ஏன்னா ஆக்சுவலாக வந்து அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஏன்னா பசங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக படிக்கணும். ஸோ பார்க்கறதுக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருந்தால் தான் அவங்களால படிக்க முடியும். அதுதான் நம்ம காலேஜோட ஃபர்ஸ்ட் பாலிசியே. அதுதான். நம்ம பையன் இந்த ரூம்ல தான் படிப்பானா சார்? இந்த ரூம் வந்து பிரின்சிபல் ரூம் சார், இங்கே படிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் பிளாக் இருக்கு, அங்கே தான் வந்து அவங்கெல்லாம் படிப்பாங்க. அப்படிங்களா சார்? ஓகே சார். ஆமாம். ஃபீஸ்லாம் கட்டிட்டீங்களா சார்? கட்டணும் சார். ஓகே. செமஸ்டர் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டினா போதும். அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்மிஷன் போட்டுக்கலாம் சார். 1 லட்சம் ரூபா. 1 லட்ச ரூபா இருக்கா சார்? ஓகேங்க சார். இந்த ஃபார்மில் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு சார். நாளைலேருந்து நீங்கள் காலேஜுக்கு வரலாம் சார். ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் சார். என்ன தம்பி, இந்த பில்டிங் பார்த்துட்டு ஏன்னா கையெழுத்து போட்டு நீங்கள் பாட்டில் பாருங்கள் சார். நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரீ தான், ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே சார், தேங்க்யூ. இப்போ எப்படி சார் போகணும்? பியூன் வாங்க தம்பி, சாரா வந்து ஆலா பிளாக் அழைச்சிட்டு போங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஆலா பிளாக். சரி ஓகே. ஓகே, நீங்கள் போய் பார்த்துட்டு என்னென்ன பண்ணுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. ஐயா பார்த்து வாங்க, கீழே கல் இருக்கு. பூனை பியூனியா? நானு பியூனா? நீ எவ்வளவு தூரம் கூப்பிட்டு போவ? வந்தாச்சு. பின்னாடி பாருங்க. என்ன அது ரைஸ் மில் குடோன்லாம் இருக்குங்க? ரைஸ் மில் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் தாங்க. போங்க பசங்க. எது ஃபர்ஸ்ட் இயர் பிளாக்கா? யோ இதுல எப்படி பையன் உட்காந்து படிப்பான்? கண்ணு எரியா? என்ன நடத்துறீங்க? ஏசி பிளாக் எங்க? ஏசி பிளாக்கா? ஃபர்ஸ்ட் இயர் பிளாக்கே அதான். சீக்கிரம் சேர்த்து விடு, பெல் அடிச்சிட போறாங்க, அப்புறம் என்னைய திட்டுவாங்க. என்ன பண்ற மட்டும் பாரு. வாசப்பி நல்லா தானே இருக்கு. யோ சார், பாருங்க சார், உங்க பியூன் பண்ண வேலையா? என்ன சார், என்ன ஃபர்ஸ்ட் இயர் பிளாக் காட்ட போறேன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு ஹாஸ்பிடல் சீட் இருக்கு, அங்க போய் காட்டுறான் சார். ஹாஸ்பிடல் சீட்டை காட்டுறான்? யோ பியூன், ஏண்டா அது எம்பிபிஎஸ் பிளாக்டா. அங்க ட்ரைனேஜ் இருக்கு பாத்தியா சென்டர்ல, என்ட்ரன்ஸ்ல, அது பக்கத்துல ஒரு திறந்த வெளி இருக்கு பாரு, அதுதான் ஃபர்ஸ்ட் இயர் பிளாக். சாரி மறந்துட்டேன் சார். அத போய் காட்டியா போயா, போர்டு வைக்கிறோம் நம்ப மாட்டாங்க. யோ என்ன 2 பேர் மாத்தி பித்தலாடம் பண்ணிட்டு இருக்கீங்க? 50 லட்சம் ரூபாய் கட்டி படிக்கிற எம்பிபிஎஸ்க்கு ஹாஸ்பிடல் சீட் நான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு ட்ரைனேஜ் ஓட்டர் உட்கார வைக்கிறியா? எப்படி போய்
கெட் அவுட் ப்ளீஸ் கிளம்புங்க. விட மாட்டேங்க உங்களை அராஜகம் பண்றீங்க.